லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாநகராட்சியிலே இருக்கக்கூடிய மாநகராட்சி உறுப்பினர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் தெரியவில்லை. மாநகரத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை மிகவும் மோசமாக, இன்னும் கோடை காலத்தில் அக்னி வெயில் வரப்போகுது. அதுக்குள்ளாலே இவ்வளோ பெரிய பிரச்சனை. தண்ணீரில் சாக்கடை கலந்து வருகிறது, பல கிருமிகள் கலந்து வருகிறது அப்படிங்கிற செய்தியை பல சமூக ஆர்வலர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செந்தில்நாதன் அவர்கள் திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஊழல், முறைகேடுகள், சமூக குற்றங்கள் மற்றும் குடிதண்ணீர் பிரச்சனை, அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து அவர் செய்தியாக வெளியிட்டு வர்றார். அவர் ஊடகங்களுக்கு தகவலை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவிற்கு சொம்படித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வேலைகளை நிறுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் திமுகவில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டாவிட்டாலும் தயவு செய்து திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதையாவது நீங்கள் சுட்டி காட்டி அந்த மக்களுக்காக நின்றால்தான் 2026 உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செந்தில்நாதன் அவர்கள் இந்த அளவுக்கு நிற்கிறார், இந்த மக்களுக்காக உழைக்கிறார் என்று சொன்னால் நாம் அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தாண்டி இந்த மக்களுக்காண்டி உழைக்கணும்னு நினைக்கிறார். அதுபோல் நீங்களும் உழைச்சிருங்களேன். உங்களையும் நாங்கள் பாராட்டி செய்தி போடுறோம். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் பாராட்டி செய்தி போடுவாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவரம்பூர்லேருந்து நீங்கள் வாகனத்தில், இருசக்கர வாகனத்திலே, 4 சக்கர வாகனத்தில் வந்தீங்கன்னா காட்டூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குண்டுகுழு சாலை பாழ்பண்ணவர்களும் இருக்குது. திருச்சியில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் இருக்கிறீங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருக்கிறீர்கள், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக நேரு அவர்கள் இருக்கிறீர்கள். இந்த 2 ஜாம்பவான்கள் இருந்தும் அடுத்து 3வது ஜாம்பவான் அப்படிங்கிறத தாண்டி அவர் தான் 2வது இடத்துக்கு வர போகிறாருங்கிற மாதிரி இருக்குது. சிவா அவர்களுக்கு, எம்பி சிவா அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் திராவிட கழகத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநில அளவில் ஒரு பொறுப்புக்கு வருவது இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன். அதுக்கு முன்பாக அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் இருந்திருக்கலாம், பல பொறுப்பாளர்கள் இருந்திருக்கலாம், அன்பில் பொய்யாமொழி அவர்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த மாநில அளவில் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துக்கு வைணவம், சைவம் இப்படின்னு பேசினார் பார்த்தீங்களா, அதனால் வந்த வினையா அல்லது அப்படி பேச வேண்டும்? சிவா அவர்கள் நீண்ட நெடிய காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்திருக்கிறார். அவர் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக பொன்முடி அவர்கள் பேச வைத்தது காலத்தின் விதியா, கடவுளின் விதியா என்பது தெரியவில்லை. ஆனாலும் கூட அந்த பதவிக்கு வந்திருக்கிறார். அந்த பதவியினுடைய உண்மைத்தன்மை அறிந்து இந்த திருச்சி மக்களுக்காக உழைத்திட, குரல் கொடுக்க எம்பி சிவா அவர்கள் முன்வர வேண்டும். அவர் திருச்சி மக்களுக்காக வேண்டி இதுவரையிலும் ஏதாவது உழைச்சிருக்காரானா கிடையாது. நானெல்லாம் ஒரு பத்திரிகையாளராக 20 வருஷமாக இருக்கேன். அவரை போய் இதுவரையிலும் பார்த்ததில்லை, பார்க்கணுன்னு தோணலை. காரணம் என்னன்னா, இப்போ தான் நம்ம பார்க்கணுன்னு தோணுது. ஏன்னா ஒரு பதவிக்கு வர்றார், நம்ம பலனடையணுங்கிறது இல்லை. இந்த திருச்சி மக்களுக்காக அவர் ஏதாவது குரல் கொடுக்க வேண்டும். தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறதே காட்டூர்லேருந்து பால் பண்ண வரலையும், திருச்சி மார்க்கெட் பகுதி வரலையும் அவ்வளோ குண்டுகுழி கேவலமாக இருக்குது சாலை. 2 அமைச்சர்கள் இருக்கீங்க, ஒரு துணை பொதுச்செயலாளர் இருக்கிறீங்க. இப்படி ஜாம்பவான்கள் இருந்தும் இந்த திருச்சி மாவட்டத்தில் குண்டுகுழி சாலைகள் இருக்கிறது சொன்னால் உங்களை 2026 துடைத்தெறிந்து தூக்கி எறிந்து விடுவார்கள். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு இருக்கிறது மாநகரத்தில், புறநகரில். அப்படி எப்படின்னு 1000 விஷயங்கள் சொன்னாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநகரத்தில் மட்டும்தான் திமுகவோடு கொள்ளைப்புற வழியாக கூட்டணி வைத்திருக்கிறத தவிர 2 புறநகரில் கிடையாது. அப்படி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவில் நடக்கக்கூடிய ஊழல், முறைகேடுகள், அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகைகள் எல்லாம் நடக்கும்போது தன்னெழுச்சியாக ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்று பெரிய அளவுக்கு நடத்தாவிட்டாலும் கூட இந்த திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய சிவபாதம் என்பவர் முதன்மை பொறியாளராக இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் குப்பையில் ஊழல், குப்பையில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்தெடுக்கக்கூடிய வேலைகளை, ஊழல் முறைகேடுகள் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நமக்கு ஹரிங்கிறவர் சென்னையிலேருந்து நமக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம வெளியிட்டிருக்கோம். ஆனால் எங்களை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நீங்கள் திருச்சி திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அடுத்த முறை அவ்வளவு எளிதில் வெற்றி பெற்று விட முடியாது. ரொம்ப கஷ்டமாக வெற்றி பெறணும். ஏன்னா அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய பலமே அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதுபோல் தொழிற்சங்கங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் திமுக வெற்றி பெறதை விட
அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட தனிப்பட்ட திறமையால, கட்சியோட தனிப்பட்ட திறமையால திமுக வெற்றி பெறுகிறதா என்றால் கிடையவே கிடையாது. அதை முதல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னடா நம்ம சொந்தக்காரனே, நம்ம இனத்துக்காரனே இப்படி பேசுகிறானேலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, அனைத்து சமுதாய மக்களும் நலமோடு இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும்னு வேண்டக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். எந்த சாதியும் இழிவாக பேசக்கூடிய மோசமான ஆள் நம்ம கிடையாது. அனைத்து சமுதாய மக்களும், திருச்சியில் இன்னும் சொல்ல போனால் முத்திரையர் சமுதாயத்திற்கு மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவி கொடுத்துருக்க வேண்டும். நீங்கள் யாருக்கோ கொண்டு போய் மெடிக்கல் முறையின்னு சொல்லி ஒரு ரெட்டியாருக்கு கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டிலே தமிழ் குடியை சார்ந்த ஒருவருக்கு இந்த மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவி ஏன் கொடுக்கக்கூடாது? அதாவது நேருவோட மகன் எம்பி ஆகலாம், திருவரங்கம் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுடைய மகன் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் ஆகக்கூடாதா? இதை சொன்னோம்னா ஏதோ நம்ம ஜாதகம், அதெல்லாம் கிடையாது. நேருவோட மகன் அருண் அவர்கள், அருண் நேரு என்று இருக்கிறார், சரி இருக்கட்டும், அது அவருடைய தந்தை பேர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போல, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவராக திருவரங்கம் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுடைய மகனை ஏன் நியமிக்கக்கூடாது? எம்பி சீட் நீங்கள் கொடுக்குறீங்க. நேரு நல்ல ஒரு அரசியல் பண்ணுறவராக இருந்தால், நடுநிலையான அரசியல் பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் அந்த வேலைகளை செஞ்சுருக்கணுமா வேண்டாமா? உங்களுடைய மகனுக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சீட்டு வாங்கி கொடுத்து நீங்கள் வெற்றி பெற வைக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே உங்களிடத்திலே பணம் வாங்கி கொண்டு நேருவோட மகனாகிய அருண் நேரு அவர்களுக்கு முழு உறுதுணையாக இருந்து சந்திரமோகனை வீழ்த்தி நேருடைய மகனை வெற்றி பெற வைப்பதற்கு அனைத்து வேலைகளையும் அதிமுகவினர் செய்தார்கள். அதனை தொடர்ந்து இன்னார் தான் திமுகவில் பணம் வாங்கியிருக்காங்க, துரோகம் செய்திருக்கிறார்கள், வெற்றி பெற வேண்டிய சந்திரமோகனை வீழ்த்தி விட்டார்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம். அப்படியே திருச்சி மாவட்டத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி முதற்கொண்டு திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கொண்டு பல்வேறு சித்து வேலைகளை திமுகவினர் செய்திருக்கிறார்கள். அதிமுக அதற்கு துணை போயிருக்கிறது என்பதற்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட திருச்சி மாவட்டத்தில் மாநகரத்தில் ஒன்று ரத்தனவேல் மாவட்ட செயலராக வரணும், இல்லை என்றால் குமார் அவர்கள் மாவட்ட செயலராக வரணும். அப்படிப்பட்டவர்கள் இருந்தால்தான் இந்த திருச்சியில் மிகப்பெரிய அரசியலை அதிமுக செய்ய முடியுங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு வரோம். ஆனால் இந்த திருச்சி மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் நம்ம அதிகாரிகளை குறை சொல்ல முடியாது. அவங்க டெண்டர் கொடுத்தா தான் அவங்க ரோடு போட்டு எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். நீங்கள் திருவரம்பூர்லேருந்து இங்கிட்டு மார்க்கெட் வர்ற வரலையும் மிகவும் சொல்லவே முடியாத அளவுக்கு குண்டுகுழி சாலைகள் இருக்கிறது. அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிறது. திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிழலாக இருக்கிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிடுவோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊரில் சுனையில் தண்ணியை பாட்டிலில் பிடிச்சி கொண்டு போய் கலெக்டரில் கிள்ளுக்கோட்டைங்கிற கிராமத்தில் மனுநீதி நாள் நடந்துச்சு. அதை கொண்டு போய் கொடுத்தேன். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அந்த ஊருக்கு வந்தாங்க. அப்போ நானும் என்னுடைய மாப்பிள்ளை ராவணன் அவர்கள் தான் அந்த பாட்டிலை கொண்டு போய் கொடுத்தோம். தண்ணி பாசானை பிடிச்சி அடைச்சி கொண்டு போய் தான் நாங்கள் குடிக்கிற தண்ணின்னு உடனடியாக தீர்வு பண்ணி அந்த மலையடிப்பட்டி கிராமத்திற்கு குடிநீர் வசதிகளை செய்து கொடுத்தார். நாங்கள் அந்த தண்ணியை கொண்டு போய் கொடுத்ததுனால அந்த சொன தண்ணின்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் கொடுத்தோம். அதை பார்த்துட்டு இதுதான் குடிக்கிற தண்ணியா, உடனடியாக மலையடிப்பட்டியை கிளம்புன்னு சொல்லி அந்த விழாவை நிப்பாட்டிட்டு மலையடிப்பட்டிக்கு பார்த்துட்டு தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி போர் வண்டி அமைச்சிடுறோம், போரை போட்டு உடனே தண்ணி ஏற்பாடு பண்ணுங்கன்னார். அப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள்லாம் நம்ம தெய்வமாக இன்னொருலையும் வணங்குறவங்களாம் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவருடைய வம்சாவளிகள்லாம். ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திமுகவினுடைய நிழல் என்பதை தாண்டி வெங்கங்குடிங்கிற கிராமத்தில், நான் இருக்கக்கூடிய கிராமத்தில் வெறிபிடித்த நாய்கள் இருக்கிறது. அரசியல்வாதிகள் போல வெறிபிடித்த நாய்கள் பணம் பதவி என்று அழைகிறது போல வெறிபிடித்த நாய்கள் இருக்குது, பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு செய்தி போடுறோம். நடவடிக்கை இல்லை. வெங்கங்குடிங்கிற கிராமத்தில் குண்டுகுழி சாலை இருக்குது. கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து போடப்பட்ட அந்த சிமெண்ட் சாலை மிகவும் மோசமாக இருக்கிறதுன்னு நம்ம செய்தி போட்டோம்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நகரம் ரெங்கராஜ் பலண்டார் ஆசிரியரை லாரியை விட்டு ஏற்றி கொள்ளுவேன் அப்படின்னு பேசக்கூடிய நிலைமை. ஒரு விஷயத்தை எழுதிங்க, நான் தெற்கிருந்து வந்தவன், இங்கே வந்தவன் தான் கூட பிரச்சனை இல்லை. ஆகையினால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சிலரால் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது. நாசக்கார வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சிவா அவர்களும் கவனத்தில் கொண்டு
நீங்கள் திருவெரும்பூர்லேருந்து மார்க்கெட் வர்ற வரலையும் குண்டு குழி சாலைகள் இருக்கிறது. ஊழல் முறைகேடுகள் என்பது திருச்சி மாநகரத்தில் அதிக அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம். அதுபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அந்த செந்தில்நாதன் அவர்கள் திருச்சியில் மாநகரத்தில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு மக்களுக்கு இடையூறு விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார். அவர் போலவே பிற கட்சியிலே இருக்கக்கூடியவர்களும் குரல் எழுப்ப வேண்டும், இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டு விட்டோம். திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த மாநகர கவுன்சிலர்கள் யார் யாரெல்லாம் சரியாக செயல்படுகிறார்கள், யார் யாரெல்லாம் சரியில்லாமல் செயல்படுகிறார்கள், யார் யாரெல்லாம் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள், எந்தெந்த பகுதியில் குடிதண்ணி பிரச்சனை இல்லை, கட்டுமான பணியில் ஊழல் முறைகேடு நடக்குது அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் திருச்சி மாநகரத்தில் நடக்குது. அது போன்ற செய்திகள்லாம் இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர் வரும், எனக்கு தொடர்பு கொண்டு அலுவலகத்துக்கு வாங்க, பேட்டி கொடுங்க, நான் செய்தி வெளியிட தயாராக இருக்கிறேன். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி சொல்ல சமூக ஆர்வலர் கூட இங்கு இல்லாமல் இருப்பது தான் மிகவும் வேதனையாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. எது ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளைத்தான் அதிகமாக நம்ம பேசணும், எழுதணும். பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பேட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமாக சமூக ஆர்வலர்கள் கிளம்ப வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய செந்தில்நாதன் என்ற ஒருவர் தான் திருச்சி மாநகரத்தில் அதிமுக செய்ய முடியாத வேலைகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய செந்தில்நாதன் அவர்கள் செய்கிறார். உண்மையாகவே அவரை நம்ம ஒரு வாழ்த்துறோம், ஒரு ராயல் சல்யூட். ஆனால் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் நீங்கள் தானாக முன் என்கிட்ட தான் நீங்கள் பேட்டி கொடுக்கணுங்கிறதில்ல, என்கிட்ட நீங்கள் பேட்டி கொடுங்க, பிற ஊடகங்களையும் நீங்கள் பேட்டி கொடுங்க. ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டுவோம். அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிற திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய சரவணன் ஆணையர் உட்பட முதன்மை பொறியாளர் சிவபாதம் உட்பட யார் ஊழல் முறைகேடு செய்தார்கள் அவருடைய முகத்திரையை கிழித்து அரசாங்க பொருளாதார இழப்பை தடுக்கக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும். அன்னைக்கு ஒவ்வொருத்தர் தரையிலையும் 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுங்க, 10 லட்சம் கோடி கடன் வரப்போகுது தமிழ்நாட்டிற்கு. அதனை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஒற்றுமையாக இருந்து ஊடகங்களுக்கு உண்மை தகவலை உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய தகவலை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த செய்தியின் வாயில தெரிவிக்கிறோம். திருச்சி மாநகர செய்தியை பற்றி நாம் தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுபோல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர், அதுபோல் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு, இந்த இருபெரும் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இப்படி மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை. 2 அமைச்சர்கள் இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? பால் பண்ணையிலேருந்து அந்த மேம்பாலம் ஏறும்போது டங்குன்னு அடி வாங்குது. கார், 2 வீலர் யார் போனாலும் விழுந்து திருச்சி போகிறாங்க. அந்த வழியாகத்தானே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இங்கே திருச்சிக்கு அந்த வழியாக தானே போனோம். இல்லை திருச்சி உங்கள் அலுவலகத்தில் கலைஞர் அறிவாலயம் பக்கத்தில் உங்கள் அலுவலகத்தில் அப்படியே ஹெலிகாப்டரில் ஏறி போகிறீங்களா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்பது தான் தெரியவில்லை. அதுபோல் கே நேரு அவர்களும் அந்த மேம்பாலம் வழியாக தானே ஏறி போகிறீங்க. எம்பி சிவா அவர்களும் அந்த வழியாக தானே நீங்கள் போய் ஆகணும். தஞ்சாவூருக்கு போகணும்னா பால் பண்ண வழியாக தானே போய் ஆகணும். எவ்வளவு குண்டு குழி சாலைகள் இருக்கிறது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2 அமைச்சர்கள் இருந்தும் இந்த திருச்சி முன்னேறவில்லை. மேயர் அன்பழகன் மிகப்பெரிய அளவுக்கு பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார். அவர் போன்றவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் ரைடு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பரை வச்சு எனக்கு தொடர்பு கொண்டு பேட்டி கொடுக்க தயாராக வாருங்கள். அச்சமின்றி சமரசமின்றி செய்திகளை வெளியிட தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.